அதே போல வயத்துக்குள்ள வாயு ஏறி இருக்கா அல்லது கர்ப்பப்பையில கட்டி இருக்கா, அது கர்ப்பப்பை கட்டியா அல்லது கர்ப்பப்பை சைடுல ஏதாவது வந்திருக்கா அப்படிங்கிற ஒரு குழப்பம் உள்ளத்துக்குள்ள இருக்கு. இப்பதான் ஒரு சின்ன கட்டி பாமா இருக்கு, நீடில் ஆபரேஷன்ல சரியாயிடும். பெரிய ஆபரேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது கேன்சர் இல்லை, சாதாரண கட்டி. கர்ப்பசாமிக்கு கொடி போல இருக்கிற படந்து கொடுத்து ஒரு மரம் இருக்கக்கூடாதா அப்படின்னு ஒரு வேதனை. இந்த உனக்கு ஒரு ஆறுதலான ஒரு துணையை தந்து வெற்றி ஆகிட்ட நல்லா இருக்கும். கர்ப்பசாமிக்கு பணமாக்கிய சந்தோஷமா. அதே அவினாசி பிள்ளைய பத்தி கேட்க வந்தவர்கள், பாப்பா பாப்பா உன்னுடைய கட்டுவாடியே இந்தாப்பா, ஒரு பெண் வருகிறான், கிளி போற சொன்னதை கேட்பான், குடும்பத்தை வாழ வைப்பான். புண்ணிய மகனே, கை நிறைய பணம், கண்குளிர வாழ வைக்கிறேன்டா. கர்ப்பசாமிக்கு அதே அவினாசி, திருப்பூர் அவினாசி யாருப்பா? அவினாசியா உனக்கு எந்த ஊருமா? இன்னும் என்ன தேங்க புளிய கொண்டு விளக்க கால் வந்துட்டாமா. என்ன வேணும் தெரியுதா? நான் போட்ட புள்ளி ஒரு மாற்றம் இல்லை. வா, உதவி செய்தோம்னு சொல்லி சில பேர்கள் வீட்டுக்குள்ள வந்து பெரிய உபத்திரத்தை எடுத்து விட்டுருக்காங்க. புரியுதா? அதுலதான் இந்த கடனும் வந்துருச்சு, மனக்குழப்பமும் வந்துருச்சு. இப்ப நடத்துற இந்த வியாபாரத்துக்கு முதலீடு போனதுக்கு கூட பணத்துக்கு சிக்கல் அடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். யாராவது உதவுவாங்க, நட்புல இருப்பாங்கன்னு நினைச்சு பார்த்தா அவங்க எல்லாம் முட்டாளா போயிட்டாங்க, துரோகம் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையா? கர்ப்பசாமிக்கு கர்ப்பசாமிக்கு பணம் வந்திருக்கேன், கடத்தை தீர்த்தாச்சு, வியாபாரம் பெறுவது, எண்ணங்கள் நிறைவேறும். ஆனந்தமடைவாய் மக்களே, வாழ்க வைக்கும். கோபிச்செட்டிப்பாளையம், கோபிச்செட்டிப்பாளையம் பட்டாணி கடலை, சுண்டல் கடலை, கிண்டல் கடலை, காலூர் சொல்லலாம். என்னடா வேணும்? யாருக்கெல்லாம் கடன் முடிக்காங்க. கர்ப்பசாமி இவங்களுக்கு எந்த விளைவுன்னு சொன்னா தெரியாது. பையனை கொஞ்ச நாள் வெளியே தனியே இருக்க சொல்லுதான், அவன் தனியை போயிடுவான், அவன் தனி கொடுத்துறவன் ஆயிடுவான். இன்னும் கொஞ்சம் தனிமைப்பட அதுதான் குடும்பம் ஒன்று சேரும், குடும்பம் ஒன்று சேரும், நிர்வாகம் வேறாகும். பேரம் பேசி கர்ப்பசாமிக்கு கர்ப்பசாமிக்கு கடலூர் 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 அன்னைக்கு கடலூரா பாண்டிச்சேரியா வராப்படமா கடலூர் தானடா? அப்படியா? கல்யாணம் முடிச்சேடா? முடிச்சாச்சா? மனைவியுடைய ஆரோக்கியம் எப்படா இருக்கு? கால் உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன்டா, அந்த எல்லையில அங்காளம்னு ஒரு அம்மா வராங்க. இருக்காடா? இருக்கலாம், எல்லையில இருக்கா? இப்போ உங்க வீட்டுக்குள்ள 2.5 வருஷ காலமா
உனக்கு பண நஷ்டம், தொழில் ஒழுங்கா பார்க்க முடியாத மனவேதனை, வீட்டுக்குள்ள குழப்பம் நடக்கலாம். அக்கா, உன் மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் குறைவு இருக்கு. எந்த ஒரு பந்தமும் வராது, நான் காப்பாற்றேன். கால் விழுப்போம். வேற என்னடா உனக்கு பணம் வேணும்? அட்வான்ஸ் ஏண்டா போட்ட நீ அங்க? அது உனக்கு வேணுமா அந்த இடம்? வேண்டாம்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா உன்னை ஒருத்தன் அட்வான்ஸ் கொடுத்து தூண்டுவான். சரிதானா? வேண்டாம், ஒரே முடிவு. விட்டு தலைக்கிறா தம்பி, வேற இடம் நான் தானடா, வாங்கிக்கா. வெற்றி அடைந்து வா மகனே, வாழ்க. கருதாமிக்கு கடலூர் எல்லை தொழில் சம்பந்தமாக மன வருத்தம் அடைந்து வந்தது யார்? வெளிநாடு கூப்பிடுறியா? தகச்சு கல்யாணம். தொழில் சம்பந்தமாக மன வருத்தம் எதுக்கு கொடுத்தீங்க? அந்த பக்கம் தான் எதை கேட்டார். அவன் நேரம் வந்து பார்க்கும் பொழுது புத்தகத்தை கூட்டம் ஆயிடுச்சு. கர்மதாமிக்கு மாலை வராங்க. கர்மதாமி முடிஞ்சா பட்டுக்கோட்டை பட்டுக்கோட்டையில வந்து 3 உத்தரவு இருக்கு. 1 2 3. நீங்க பட்டுக்கோட்டை என்னாச்சு? பொம்பளை பிள்ளைய பத்தி கேட்க வந்தது யாரு? பிள்ளைய பத்தி, பொம்பளை பிள்ளைய பத்தி கேட்க வந்தீங்களா? பிள்ளைய பத்தி கேட்க வந்தீங்களா? யாருக்காக என்ன இது? யாருக்காக இந்த மாளிகை? என்ன வேணும்? உண்மையை சொல்லுவோமா போய் சொல்லுவோமா? உண்மையை. உன் பொண்ணுக்கு ஒரு நட்பு இருக்குப்பா. அந்த நட்பு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அளவுக்கு தொடர்புள்ள ஒரு நட்பு. எதிர்காலம் வெளிநாட்டுல அமையும். அதனால மனசு அங்க போயிடுது. அதை திருப்பி கொண்டு வந்தா உன் நிம்மதி கிடைக்கும். இல்லைன்னா இப்பவே பிளைட்ல போகக்கூடிய ஏற்படலாம். நடக்கு மாத்திருவோமா? கால் நித்த சண்டை மாதிரி மனச்சங்கடமும் வேதனையும் நடந்துகிட்டு இருக்கு. பண நஷ்டமும் நடக்குது. புரியுதா? அதனால ஆடு மாடுகள்லாம் வேண்டாம், காப்பாய்த்தாங்க. இப்படி பிள்ளை மனம் மாறுகிறது, மகிழ்ச்சி அடைந்தாய் சென்று வாய். அதே பட்டுக்கோட்டை எல்லை என்னப்பா உனக்கு பட்டுக்கோட்டையாக்கா? என்னே நீ வந்து உட்கார்ந்தாலும் ஒரு சமாதி இருந்து ஒரு ஒரு ஆர்சி வருத எனக்கு சமாதி வைக்க முடியலையே. சர்க்கார் நல்ல பொழுப்பு வர என்னப்பா நீ இருக்க? என்ன வந்தியா? அண்ணி எண்ணி கொடுக்கிறாரு அவனுடைய அக்காளுக்கு. புதிய வாக்கு பட்டோட பாட்டு மங்கள வாக்கு. உன் கட்டுமுறைக்கு போய் பார்த்தேன்.
3 ஆண்டு காலங்களாக கணவர்கள் மனவேதனைகள் நடக்கும். ஆனா உன் சொல்லுக்கு கட்டுப்படணும்னு சொல்லி உன் குடும்பத்தை எப்படியெல்லாம் நீ முயற்சி பண்ணி பார்க்க, அது நடக்க மாட்டேங்குது. உன்னையே எதிர்த்து கிராம மாதிரிதான் வேலைகள் நடக்கும். ஒரு ஆளுக்கு காலில் பாதிப்பு இருக்கும் வீட்டுல, அந்த பாதிப்பை நீக்கி வெட்டியாக்கி தாரேன். கணவன் இருக்கிறதுக்கு 1 ஆண்டு காலம் இருக்கு, வீரத்துக்கு ஜெயிச்சுட்டாரு. இந்த கனியை கொண்டு போய் வியாபாரம் செய்யும். கருதாமிக்கு பட்டுக்கோட்டை பெண்ணடியாள் கடியமா அரசன் பெண்ணடியாள். ஆணுக்கு ஒரு அந்த ரங்கத்தை உள்ளத்துக்குள்ள வச்சிருக்கீங்களே அம்மா, எப்படி உடச்சி உலகத்துக்கு சொல்ல போற தாயி. சொல்லுமா, என்னமா வேணும் உனக்கு? பாடும் காதல். அந்த கேள்வி கேட்டீங்கன்னா நான் பதில் சொல்ல மாட்டேன். உனக்கு கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு முந்தைய எப்படி பையன் எங்க இருக்கான், வயசுத்துறேன், கல்யாணம் முடித்தானா அப்படின்னு சுத்தலான கூட்டத்தையும் கூட அதான் என்ன செய்ய அடுத்த அதான் ஆளுக்கு ஒரு அந்தரகத்தை கையில வச்சிருக்கேன்னு இப்படி என்னைய வாயடிக்கேன்னு அவளை கூட்டம் வச்சுருவோமா? அவருக்கு நல்லாத்தான் இருக்கு, சின்ன பிள்ளைக்கு இனிப்பு நல்லாத்தான் இருக்கும், உள்ள கிருமி வளரும்ல, அது பார்க்கணும்ல. என்ன செய்யலாம், கடவுள் ஒரே வார்த்தை இருக்கும். அவளை கூட்டு வருவான், கல்யாணம் முடிச்சுக்கலாம், நல்லா இருப்பான், புதிய வீடு கட்டி புண்ணியமா வாழலாம். விடுங்க ஆனந்தமாலே அம்புகள் ஆனந்தமா வாழ்க்கை மக்களே. பட்டுக்கோட்டை பைஜாம் கோட்டை ஆளுக்கு ஒரு வேஷம். எப்படியாவது ஒரு துணையான ஒரு மனைவியை பிடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு பெரிய லட்சியம். ஆனா எல்லாரும் பேசுறாங்க, நிறைய உட்கார மாட்டேங்காங்களே சாமி, அதுக்கு ஒரு வழி கொடுங்கன்னு கேட்கிறாங்க. நாங்க உட்காப்பா எப்படாவது ஒரு துணை வேணும்னா என்ன இப்ப என்ன வேணும்? பிள்ளைய சேர்த்து வச்சுருவோம், மனைவிய முடியாது, கைவிட்டுறோம். அந்த சொத்து தொடர்பான விஷயத்துக்கு 6 மாதத்துக்கு உட்பட இது ஒரு விஷயம் நடக்கும். அது நமக்கு சாதகமா இருக்கும். பிள்ளைய உனக்கு மன மகிழ்ச்சியோட அப்பா என்று அன்போடு அழைக்க வைக்க, அந்த புண்ணியத்தை தானே நிலையான ஒரு புதிய வாழ்க்கையும் இறையறதான். ஏன்னா உன் பக்கத்துல நியாயம் இருக்கு. அவன் மருந்து திருத்த முடியுமான்னு பார்த்தேன், அவன் வயசுக்குள்ள மருந்து விட மாத்திட்டாரு. நல்லா இருக்கும் புண்ணியம். அதே பட்டுக்கோட்டை பகுதி உடல் நரம்பு சம்பந்தமா பிடி உடையவன், நரம்பியல் சம்பந்தமா பிடி இருக்காயிடும் விபதி தந்தையனே தாங்க ஒரு கோபம் அவன் அன்புதான் இருக்கு, கோபமே வராத. இன்னொரு காலம் சொல்லலாம். சீட்டு போட்டுருக்கீங்களா? உண்மையிலே இருக்கா? உட்காரமா ஒரு வாரம் கேட்டுக்கலாம், என்னப்பா வேணும்? அங்காளம்மா எங்கள் செங்காளம்மா, தை மாதத்துல வித்துத்தானே கவலையை தீர்த்துருந்தேன். கருதாமிக்கு ஆமா கருதாமிக்கு சென்னை மாநகர் சென்னைக்கு கூப்பிட்டு நீங்க தான் எப்படி கன்ஃபார்ம் முடியாது.
சென்னை. என் பொம்பளைக்குள்ள வாழ்க்கையை சீராக்கி கொடுத்து கேட்டு வந்தவங்க. அறப்பாயாதீங்க, ஒழுங்கா கவனிங்க. என் பெண் மகளின் வாழ்வை சீர்படுத்தி கொடுன்னு கேட்டு வந்தவங்க. காதல் சொல்லலாம். எங்கிருந்தாலும் இதயம் கரிந்து வாழ்க. உன் கட்டுமனைக்குள்ள போய் பார்த்தேன். முருகப்பெருமானும் சிவபெருமானும் குடியிருக்கிற குடும்பமாக உன் வீடு இருக்கு. அதே மாதிரி உன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன சர்க்கல், அந்த சர்க்கல் இருந்து நீக்கி ரெண்டு பேரையும் ஒற்றுமையா மனமகிழ வாழ வச்சா போகுதா? செம்மையாக்கிட்டாரு. தை மாதத்துக்கு உட்பட ரெண்டு பேரும் கண்மொழியில வாழ்வாங்க. அடுத்த பங்குனி மாதத்துக்கு உட்பட வெளிநாட்டுக்கு போய் கோடி பணம் சம்பாதிக்க முடியும். அதை அடுத்த மாதம் நீக்கி தந்தது. சந்தோஷமா இருக்கும். அதே சென்னை பகுதி உடல்நிலை பாதிக்கப்பட்டது யார்? காலம் சொல்லலாம். பையங்களா, ரெண்டு பையங்களா உண்டா? பையன் நான் சொல்ல உனக்கு புரியுதாடா? உன் பேர் என்ன? எங்க வலிக்கு வலி எடுக்கிறாங்க? பெயின் நிக்கிறது இங்க பிடிக்கிறது உனக்கு தெரியுதா? இங்க பிடிக்கிறது தெரியுதா? உங்க காலை கரெக்டா ஒண்ணா வைக்கும். பிடிக்க பார்ப்போம். கருதாமிக்கு கருதாமிக்கு அம்மா, இவங்களுக்கு மருத்துவம், தமிழ் மருத்துவம் தேவைப்படும். எந்த ஆபரேஷன் யாருனாலும் பண்ணலாம். குணமாக்கி தானே 6 மாத காலம் அவகாசம். சரியா? சென்னை எம்ஜிஆர் நகர். உன்னுடைய பணங்கள் எல்லாம் நான் வாங்கி தந்துருந்தேன்டா, கவலைப்படாத. பிள்ளைகள் வாழ்க்கையும் செம்மையாகி தந்துருந்தேன். வேற என்னப்பா வேணும்? பணம் கிடைச்சாச்சு, தொழிலையும் நல்லா நல்லதாச்சு. வியாசர்பாடி, சென்னை மாநகர் வியாசர்பாடி. அம்பத்தூர் பகுதி யாரு இருக்கா? ஓவடி, காவடி, ஆவடி, நூறுகாரன் இருக்காப்பா. உன் கட்டுமனைக்குள்ள போய் பார்த்தேன். அந்த மண்ணில் இருக்கக்கூடிய ஒரு அதிர்ச்சியான ஒரு சக்தி மனிதனை கொல்லக்கூடிய ஒரு ஆற்றலுடைய. அதனால அந்த மனையில் இருக்கக்கூடிய தீய சக்தியை நீக்கித்தாரேன். உன் உடல்ல ஏற்படுத்திய பழுதை நீக்கி வெற்றியாக்கித்தாரேன். கடன்களில் தீர்த்து பௌர்ணமிக்கு வந்து சேருங்க. கர்மதாமிக்கு காவடி, பெரிய காவடி. அடுத்து வடபழனி ஏரியா யாருப்பா இருக்கா? வடபழனி ஏரியா யாருக்கா? வடபழனியா? ஓகே, காலூர் தாப்பா. நீங்க எங்க நின்று என்னாச்சு? குடமேடு
வடபழனில இருந்து அந்த 100 மீட்டர் ரோட்ல இடது பக்கத்துல உங்க வீடு சரிண்ணா? கருப்புசாமிக்கு என்னடா வேணும் தம்பி? கண்ண முடுறா அப்பா இல்ல கருப்புசாமி இருக்கடா, கால் எடுத்து வா, போயிட்டு வா. நீ ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருக்க இடத்துல உன்னை பற்றி தேவையில்லாத வார்த்தைகள், தேவையில்லாத குழப்பங்கள், உன்னுடைய ரெக்கார்டு சரியில்லைன்னு சொல்லி அங்க நீ பார்க்க முடியாத நிலைமை இப்போ வந்துருக்கு. புதிய கம்பெனிக்கு போனாலும் உனக்கு அங்கிருந்து செட்மெண்ட் ஆகி வெளியே வர முடியாத நிலைமை இருக்கு. அதனால இதே வேலையை உனக்கு செம்மையாகி தெரிவித்திருந்தா போதுமா? வேற என்னடா வேணும்? கல்யாணத்தை பத்தி இப்ப பேச வேண்டாம், 6 மாச காலம் அவகாசம் இருக்கு. ஏற்கனவே கல்யாணம் முடிக்கணும்னு ஒரு பேச்சுவார்த்தை நடந்து மனது மாறி போச்சு. அதனால அடுத்த ஷிஃப்ட் உனக்கு வந்து பங்குனியில நடக்கும். நல்லாரு, நான் முடிச்சு வைக்கேன். சந்தோஷமாரு, இந்த பணம் ஆனந்தமாரு ஓடு சுளைமேடு. கருப்புசாமிக்கு கருப்புசாமிக்கு என்னப்பா உங்க பிள்ளைகள் எல்லாம் எப்படிப்பா இருக்கு? இப்ப ஓரளவு தெளிவாயிட்டாங்களா? சரி, இப்போ உங்களுக்கு வீட்டுக்கு வர வச்சு பழைய சமாதானத்தை நான் உருவாக்கி தந்துட்டா போதும். வேற என்ன வேணும்? கால் ஒன்றுப்பா. கருப்புசாமிக்கு கருப்புசாமிக்கு வரலாம். தொழில் வரக்கூடிய மாசி சிவராத்திரி வரை மனதை அடக்கி இருந்தால் அதற்கு பின்பு வெற்றியாகவும் பல கோடிகள் கிடைக்கும். ஜெயித்து தர ஒரு புதிய காம்ப்ளெக்ஸ் உருவாக்குறதுக்கு வழிவகுத்து தர நல்லா இருக்கணும்ப்பா. இந்தாப்பா கருப்புசாமிக்கு தாம்பரம் பக்கம் யாரு? தாம்பரம் பக்கம் பாப்பா. தாம்பரம் நீ தாம்பரம் மேடா? தாம்பரம் கால் விட்டுவா. நீ தாம்பரமா? இப்போ உனக்கு தொழில நான் அமைச்சு தரக்கூடிய நல்ல நேரம் வந்துருச்சு. அதனால தைரியமா என் பேரப்போடு நீ ஆரம்பிச்சுக்கலாம். அதே மாதிரி வரக்கூடிய பங்குனி உத்தரத்துல இருந்து உனக்கு நல்ல சம்பந்தங்களை உருவாக்கி இல்லற வாழ்க்கையை நானே உருவாக்கி தரேன். முதல் பிள்ளை கருப்புசாமி பிறப்பான். என்ன பேர் இருப்ப? ஐயன் கருப்புசாமிக்கு வேற என்னடா வேணும் உனக்கு? ஒரு இடத்துல பணம் வேணும். பணம் தந்திருக்கேன், போய் காட்டல உடனே வந்துடும். போ ரெக்கார்ட் பண்ணி ஓடு. நீ காலடா ராஜா, அதுல ஒண்ணு சொல்லல. கருப்புசாமிக்கு பூந்தமல்லியோட யாரும் இருக்கீங்களா? நீ பூந்தமல்லியா? பூந்தமல்லி யாரு? ஓகே, நீ கால் இருப்பா. எவனா குதிரை பூஜை இங்க போது அங்க என்னடா வேணும் தம்பி உனக்கு? உனக்கு தேவை பணம் தான். இப்போ அப்படி வந்துட்டேன். ஐஸ்வர்யமா வந்து வா, தொழில அமைச்சு வெற்றியோட பூந்தமல்லி ஓடுவாமா. போரூர் உன் ஊருக்கு போற உள்ள இடது பக்கத்துல ஒரு குளமும் ஒரு மாரியம்மன் கோயில் இருக்கு. தாயி இருக்கா? காலவா. கருப்புசாமிக்கு கருப்புசாமிக்கு கருப்புசாமி எவ்வளவோ காலங்கள் கஷ்டப்பட்டாலும் நாங்க கஷ்டத்தை கூட தாங்கிக்கிடுவோம். ஆனா இந்த பிள்ளையும் இந்த வீட்டுக்காரங்களும் சரியா நட்ட அதை மட்டும் தான் எங்களால தாங்க முடியல இல்லையா? அதனால அவங்க ரெண்டையும் சீர்படுத்தி வீட்டுக்குள்ள கூடிய அசத்துத்தரமான போக்கை நிறுத்தி வெற்றியாக்கி தரணும்னு கேட்குவாங்க. அதான உண்மை. உன் பக்கத்துல நாகம் சொந்தமான ஒரு தாய் வராங்க. அகத்தமான கருப்புசாமிக்கு வேற என்னமா வேணும்? இந்தா
கடனை தீர்த்து தாரேன், உடல் நோய்க்கு பங்கம் இல்லாம காப்பாற்றி நோயில்லாத வாழ்வை தாரேன். எல்லா பிள்ளைகளும் சேர்த்தாங்க. அந்த பணம் வச்சிருக்கேன், விடுதலை கூட மாட்டாங்க. குன்றத்தூர் ராஜா வாராயோ வெண்ணிலாவே இன்பம் தாராய அவன் கேட்கறத கொடுத்து சொல்லுது. என்ன பண்ணுது? வருமானத்தை தர வேலையை தர இடம் சம்பந்தமான அந்த பணம் வர 4 மாதம் இருக்கு. நீ என்ன முன்றாலும் கிடைக்காது. 4 மாதத்துல நான் வாங்கிட்டேன். இடம் வேணுமா பணம் வேணுமா? பணம் தான் வரும். அந்த இடத்துல டாக்குமெண்ட் 3 டாக்குமெண்ட் இருக்குடா, முட்டா பேர மாட்டிக்க முடியாதடா. கருப்புசாமிக்கு வேலை கருப்புசாமி வருமானம் தெரியும். அதாவது தைரியமா செய்யும். சென்னை மாநகர் உடல்நிலை சம்பந்தமாக மனவருத்தப்பட்டது யார்? என்னப்பா செய்து என்ன செய்து உன் கட்டுமுறைகளை போய் பார்த்தேன். அங்க போய் பார்த்த உடனே பாளையத்தம்மான்னு ஒரு அம்மா வருது. அது எங்க பாருக்கு? பெரிய பாளையத்தம்மா. அந்த அம்மன் தெய்வம் உங்க வீட்டுக்குள்ள வருது. அந்த தெய்வத்தை கேட்டேன், உன்னுடைய மனைவியுடைய நேரம் இப்போதைக்கு இன்னும் 3.25 மாதத்துக்கு கொஞ்சம் நோய் அப்படி இப்படிமா இருக்கு. அதுக்கு பிறகு தெளிந்த ஆயுள் பாக்கியமும் சர்வ ஆரோக்கியத்தோடும் எழுந்துருவான். இப்போதைக்கு நிறைய பொன்னகைகளையும் பணங்களையும் இழந்து வேதனைப்பட்டு நீங்க வாழ்ந்தீங்க. உண்மையா? அதே மாதிரி உழைக்க செல்லக்கூடிய இடத்துல கூட உனக்கு உடல்நிலை பாதிக்கப்படுது. ஆமா, அவைகளையும் நீக்கி உனக்கு தொழிலையும் தந்து காப்பாற்றி தந்தா போதுங்களா? 100 ரூபா கொடுப்பா. யாராவது 100 ரூபா கொடு, யாராவது கொடு, யாராவது கொடு, யாராவது கொடு. விடு 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 விடு. உனக்கு பணம் வந்தாச்சு, கடன் தீர்ந்தாச்சு, சந்தோஷம். நண்டுக்கல் இல்ல, திண்டுக்கல். வியாபார நஷ்டமடைந்து வந்தவர்கள் உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன். சுமார் 7 ஆண்டு காலங்கள் நடந்துகிட்டு இருந்த தொழில் எதிர்பாராம 1.5 ஆண்டு காலங்களாக தடைகளும் ஏமாற்றம் ஆயிடுச்சு. பத்துமா? இதுல 2 பேர்கள் தேவையில்லாத ஒரு குறுக்கீட்டு மூலமாக உங்களுடைய பொருள்களை தடை பண்ணக்கூடிய அளவு விஷயத்தை செய்து உங்களிடம் வாங்கக்கூடிய வியாபாரியை தன்பக்கம் எடுத்துக் கொண்டார்கள். இதனுடைய விளைவின் காரணத்தினால் பல லட்சங்கள் இப்பொழுது நஷ்டமாகி கடன்பட்டு கண்ணீர் விட்டு இருக்கீங்க. காரணத்துவமா? இப்ப மீண்டும் இதே வியாபாரத்தை தொடங்கலாம். உங்கள்கிட்ட வாங்கக்கூடியவர்கள் இன்னும் 18 நாட்களுக்குள்ளே மீண்டும் தொடர்பு கொள்வார்கள். அதுக்கு வேண்டிய ப்ராடக்ட் பண்ணதுக்கு பணம் உங்களுக்கு பற்றாக்குறை இல்லாமல் நான் முடித்து தந்தா போதுங்களா? வேற என்ன வேணும்? இந்த பணத்தை வர வச்சிட்டேன், தொழிலையும் உருவாக்கியாச்சு, மகிழ்ச்சி பெற்று ஆனந்தமாக இருப்பாய். கண்ண முடிக்கா இனி எல்லாம் தெரியாது, தொட்டது தொடங்கும். அதே